இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா. என்ன ஆதித்யா, ஏன் இப்படி ஓடி வர? அம்மா, அப்பா. அப்படியா? ஆதி சார் பேசுறத நீ கேட்டியா? ஆமாமா. என்ன பாரதி அப்படி பாக்குறீங்க? சார், நீங்க அந்த சாமி கிட்ட சொன்ன பரிகாரத்தெல்லாம் பண்ண போறீங்களா? என்ன சொல்றீங்க பாரதி? சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட எதையும் மறைக்க நினைக்காதீங்க. நீங்க சாமி கிட்ட பேசிட்டு இருந்தத ஆதித்யா கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டான் சார். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சார், ப்ளீஸ். நீங்க ரொம்ப சுயநலவாதி பாரதி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்து அதுக்காக உங்களை யாராவது பரிகாரம் பண்ண சொன்னா நீங்க பண்ணாம இருப்பீங்களா? நீங்க தானே ஆளா நிப்பீங்க. நீங்க இவ்வளவு உடம்பு முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இத பண்ணாதான் சரியா இருக்கும்னு சொல்றப்போ நான் எப்படி பாரதி பண்ணாம இருக்க முடியும்? இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா... நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் பாரதி. இந்த விஷயத்துல நீங்க சொல்றத நான் கேட்க போறதில்ல. உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்றத நான் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் நினைக்கிறேன். உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் அதை நடக்க விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு என்கிட்ட இருந்து சத்தியம் வாங்கியிருக்கா. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உங்க யாரையும் நான் விட்டு கொடுக்க போறதில்ல. என் தமிழுக்காக நான் என்ன வேணா செய்வேன். நீங்க எனக்கு ஒத்துழைச்சா மட்டும் போதும். ப்ளீஸ் பாரதி, நீங்க உங்களுக்கு உடம்பு சரியாகணும்னு அம்மனை வேண்டிக்கோங்க. அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவா. ஓகே சார். அம்மா, தாயே, பாரதிக்கு உடம்பு சரியாகணும். உன்னால மட்டும்தான் அந்த அதிசயத்தை நடத்த முடியும். எங்க மேல இருக்கிற குத்தம் குறைகள் எல்லாம் மன்னிச்சு மனசரங்கி பாரதி உடம்புல இருந்து இறங்கி வா தாயி.